ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே படிச்சிருவோம். இப்போ வந்துட்டு ஹிஸ்ட்ரிலாம் கதை மாதிரி இருக்கும், படிச்சிருவோம். அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் புரிஞ்சுட்டு படிச்சிடலாம். ஆனால் வந்துட்டு அந்த இயர்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அது நம்ம என்ன தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் சில நம்பர்லாம் நமக்கு தலையில் என்ன சொல்கிறது, அது அவ்வளோவா ஞாபகமே இருக்காது. ஓகேவா? அதனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ டியூப் லைட்டு இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 1 அப்படின்னு இருக்கா, ஓகேவா, 1 பன், ஓகேவா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒன்றுன்றது டியூப் லைட் வந்துட்டு 1 மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. இது பண்ணிட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் இதே வச்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி, அந்த நம்பர் மாதிரியே எந்த வேர்டு இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி படித்தோன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. சரியா? இப்போ வந்துட்டு டூ ஷூ அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? டூவும் ஷூவும் ஒரே மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. இப்போ டக்கு அப்படின்னா வந்துட்டு டக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், 2 மாதிரி இருக்கும் வாத்து. ஓகேவா? அது அப்படி நம்ம வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ட்ரீ அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி த்ரிஷா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ட்ரீ. ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்துட்டு ஞாபகமாக இருக்குமோ அதை பார்க்குறப்ப அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மங்கீஸ்னாலே நமக்கு அந்த 3 மங்கீஸ் ஞாபகம் வரும். ஓகேவா? அது கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு வாயை மூடிட்டு இருப்போம்ல, அதனால் 3னா நமக்கு மங்கீஸ் இப்படியும் வச்சுக்கணும் எதுலையாவது ஷார்ட்கட்டு. அடுத்து வந்துட்டு 4 டோரு. சரியா? அப்புறம் வந்துட்டு சேருக்கு 4 கால் இருக்குமா, ஸோ அதனால் சேரு, டோரு, சேர் இதெல்லாம் வந்துட்டு 4க்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் வரும். ஓகேவா? சும்மா வந்துட்டு ஏதாவது ஷார்ட்கட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்படி போடுறப்போ வந்துட்டு அந்த டாப்பிக்கில் அந்த நம்பருக்கு இந்த ஷார்ட்கட் நான் எப்படி ஞாபகம் வைக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு 5 டைவு. ஓகேவா? அது ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு குத்து விளக்கில் அந்த 5 இது இருக்கும். அந்த ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்து விளக்கு ஏற்றிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5 திரி வைக்கலாம் அதில். அடுத்து வந்துட்டு 6 சாக்ஸு ஒரே மாதிரி இருக்கா. அடுத்து ஸ்பூன் அப்படி தலைகீழாக அப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 6 மாதிரியே இருக்கும், 6 மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு அது மாதிரி நீங்கள் 6னா நீங்கள் 6 ரிவர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதை அப்போதைக்கு அது எதோட கனெக்ட் பண்ண முடியுதோ அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 7னா ஹெவன் ஒரே மாதிரி இருக்கா, அதனால். ஸ்ட்ரீட் லைட் அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி 7 மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா, அதனால் 7 மாதிரி இருக்கும். ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்கும் லைட், அதை பார்க்க 7 மாதிரி. அடுத்து வந்துட்டு 8 கேட்டு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு கேட்டு. ஓகேவா? கேட்டும் அதே மாதிரி தான் இருக்குது, 8 மாதிரி தான் இருக்கும் கேட்டும். அடுத்து வந்துட்டு 8 மாதிரி கேட் வாக் பண்ணுறாங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு 9 லைனு அப்படின்னு வச்சுக்கலாம். தலைப்பிரட்டி பார்க்குறதுக்கு 9 மாதிரி இருக்கும். தலைப்பிரட்டினா அந்த தவளை குட்டியாக இருக்கும்ல அது. அடுத்து வந்துட்டு 10 ஹென். அது வந்துட்டு பேட் அண்ட் பால், அது பார்க்குறதுக்கு 10 மாதிரி இருக்கும், பேட் அண்ட் பால் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்கட் வைக்கலாம். அப்போ இன்னொன்று இருக்குது, அதுவும் பார்க்கலாம். இதுதான் அந்த இன்னொன்று. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எதுலேயுமே வவ்வல்ஸே இருக்காது. சரியா? இப்போ நான் வவ்வல்ஸ் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறேன் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 1னா டி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அந்த டீயில் 1 மாதிரி இருக்குல்ல, அதான். டி சவுண்டு டி சவுண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டிடி ரெண்டுமே. அடுத்து 2 இந்த என்னன்றதை பார்த்தா 2 மாதிரி இருக்கா, அந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிக்கிட்டோன்னா, சரியா, 2 மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு 3னா எம், அதையும் திருப்பிக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதிரி தெரியும். 4 ஆர், இது வந்துட்டு ஒரு மாதிரியும் இல்லை, அது 4 லாஸ்ட் லெட்டர் 6, அவ்வளோதான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 50 வந்துட்டு ரோமன் லெட்டரில் எல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வச்சுக்கோங்க. 5னா எல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது நீங்கள் பழகிடுச்சுன்னா வந்துடும். அடுத்து 6. இப்போ ஜே வந்துட்டு நம்ம கர்சீவில் எழுதுகிறப்ப அப்படி தான் எழுதுவோம், 6 மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா? இப்படி போடுவோம். சரியா? இங்கே எனக்கு இந்த பேஜில் எனக்கு எதுவும் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. சரியா? ஜேனா நீங்களே இப்படி போட்டு பாருங்களே, அப்படி தான் இருக்கும், 6 மாதிரி. அடுத்து வந்துட்டு ஜேங்கிறது இச் அப்படின்ற சவுண்டு வருமா, ஜம்னா இந்த இட்ஜு சவுண்டு, அந்த இட்ஜின்ற சவுண்டு தான் இது 3மே கொடுக்கும். சிஹெச் இச்சு, எஸ்ஹெச் வந்துட்டு இஸ்ஸு. ஓகேவா? அது 3 ஒரு சேம் சவுண்டு, நல்லா வச்சுக்கோங்க ஒன்றா. அடுத்து வந்துட்டு 7னா கேல பாருங்களே 2 7 இருக்கும். ஓகேவா? பாதியாக அதை பிரிச்சிங்கன்னா மேலே ஒரு 7 கீழே ஒரு 7 இருக்கும். கேசிஜி இது 3த்துக்குமே ஒரு இக்கு சவுண்டு தான் வரும். ஓகேவா?
அதில் வந்துட்டு 7க்கு இந்த 3. அடுத்து வந்துட்டு 8னா எஃப் வந்துட்டு இப்படி கர்சிவில் எழுதணும்னா 8 மாதிரி இருக்கும் சரியா. அப்புறம் இஃப்பு இவ்வு இது ரெண்டுத்துக்கும் ஒரே சவுண்டு மாதிரி இருக்கும், அதனால் எஃப் வி ரெண்டுமே. அடுத்து வந்துட்டு 9னா பிபி இது ரெண்டுமே 9 மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு 0 ஒன்றும் இல்லை, இசட் வருதா 0ல், அதனால் அந்த இசட்டும் எஸ்ஸும் ஒரே மாதிரி சவுண்டு. எஸ் வேறு எஸ்ஹெச் வேறு. உங்களுக்கு ஒரு வேளை குழப்புது அப்படின்னா மேலே 6க்கு எஸ்ஹெச்ன்ற ஷார்ட்கட் எப்போவுமே போடாதீங்க ஓகேவா. இல்லை ஞாபகம் வச்சுப்பேன் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 0க்கு தான் எஸ் போடணும் சரியா. இதுதான் வந்துட்டு ஷார்ட்கட். இதை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா genreview.online அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஓகேவா. தேங்க்யூ.